இன்றைக்கி நம்மளை அஃபிஷியலாக டிவி ஷோரூம் கம்பெனிலேருந்து மீட்டிங்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நம்ம எப்படிலாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அந்த மெசேஜை பார்த்துட்டு நானும் எங்கள் மாமாவும் வழக்கம் போல் காரில் கிளம்பியாச்சு. அதுவும் கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு, பாண்டிச்சேரியில். ஆனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. வண்டியில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவும் இல்லை. பாட்டு கேட்டு ஜம்முன்னு போயாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நானும் மாமா பாட்டு கேட்டுட்டு பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஆவரேஜ் நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஆனால் கொஞ்சம் கிட்ட பாண்டிச்சேரி நெருங்க கூட்டம் எப்பா இந்த பெரிய கார் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் படுற அவஸ்தை இருக்கே. அவன் அப்படியே சைக்கிளை சந்தில் சைக்கிள் ஓடுற மாதிரி விட்டு போகிறானோ. எப்படியும் நல்லபடியாக காரை பார்க் பண்ணியாச்சு. ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனான். ஆனால் செம்மையாச்சு ஹோட்டலு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பே இருந்துச்சு. எங்கே அந்த ஹோட்டலில் உள்ள சரி நாங்கள் தான் புதுசாக வந்த இடத்துக்கு வந்தால் சுற்றி பார்க்காம இருப்போம்மா, போடுவோம்மா மேலேன்ட்டு நாங்கள் டாப் ஃப்ளோர் வரையும் போகணும். ஆனால் போக அந்த வியூலாம் இருக்கே, அடாடாடா நான் நல்லா இருந்துச்சு வியூ. ஆனால் அந்த இடத்துல ட்ரைனிங் வச்சுருந்தாங்க, கரெக்டாக வச்சுருந்தானுங்க. அப்படி போக ரொம்ப மேலே போயிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, 8th ஃப்ளோர் தான், ஆனால் ரொம்ப மேலே போயிட்டே இருக்குது. டாப் ஃப்ளோருக்கு போனால் சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூலு, அங்கே பார்க்குற வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். அந்த என்ஜாய்மெண்ட்டில் மீட்டிங் வரதே மறந்துட்டோம். அப்புறமா நாங்கள் தான் வழக்கம் போல் லாஸ்ட்டாக வந்தோம். இவன் வந்திருக்கானே, இவன் தான் வந்து நம்மளோட டிஎம்மா நல்லா பேசினார். நம்ம எல்லாம் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம எங்கே வந்து தப்பு பண்ணுறோம், எங்கே தப்பு பண்ணலை, எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் அடிக்கடி வந்து லைட்டாக கிறுக்கு மாதிரி மாறிடுறாரு. இவங்க தான் மோட்டார் கம்பெனியோட ஹெட்டுனா இவங்க தான் ஹச்ஆர் மாரி. இவங்க தான் டிவி ஷோரூமுடைய நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவர் தான் ஹெட்டு. ஆனால் இங்கிலீஷ் தான் பேசினார். ஆனால் புரிஞ்சிருக்கவங்களுக்கு புரியும். ஆனால் இவங்க சூப்பராக பேசினாங்க. இங்கிலீஷில் பேசினாலும் கொஞ்சம் பேசலாங்க, நிறையா பேசினாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் அவர். எப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எப்படிலாம் மோட்டார் கம்பெனி நம்மளுக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கீம்லாம் எப்படி அப்ளை பண்ணிக்கணும், அந்த ஸ்கீம்லாம் எப்படி எடுத்துக்கணும் நல்லா சொல்லியிருந்தாங்க. இவங்கள குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாண்டிச்சேரி வந்துவிட்டோம். ஒரு மாடிஃபை பண்ண மாட்டோம். லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குங்க. ஆக்சுவலி வண்டியில் வந்த லைட்டு தான், ஆனால் எங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஃபுல்லாக எல்லோ தான். இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினா கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் நாங்கள் ஒரு பெரிய லைட்டே மாட்டியாச்சு. வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் விட்ட கொடுத்தா, தம்பி கீழே அடிப்பா, சொட்டையில் அடிக்காதப்பா அப்படின்ட்டு ஒரு வேறு சொல்கிறாரு. லைட்டே எனக்கு சரியாக வாட்டமே வரலங்க. அது வேறு பெரிய காராக இருக்கா. நான் வேறு எக்கி வேறு கொடுக்க, அதாவது லைட்டை வேறு காட்ட வேண்டதாக இருக்குது. நான் அவரை லைட்டே ஆக்சுவலி அவர் போகிற இடத்துல நான் காட்டவே இல்லை. அவர் மண்டையை தான் நான் காட்டிகிட்டே இருந்தேன். அவருக்கு கடுப்பாகிட்டார். ஒரு வேலையை அப்படியே மாட்டியாச்சுங்க. ஆனால் லைட்டு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக இருந்துச்சு.